அரசியல் கட்சிகளுடைய கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 31 பேர் இறந்திருக்கின்றார்கள். 58 பேர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை காலை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கு நேரில் வருகை வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இருப்பது 42 பேர், 46 பேர் தனியார் மருத்துவமனையில், 12 பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்ற இப்பொழுது உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு அவர் இரவு சிகிச்சை அளிப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். எல்லா டாக்டர்ஸும் டியூட்டிக்கு வந்துட்டாங்க. கூடுதலா நாமக்கல் மற்றும் சேலத்திலிருந்து கூடுதல் மருத்துவர்கள் வந்துட்டு இருக்காங்க. நான் தனியார் மருத்துவமனைக்கு நாங்களே போய் நேரில் பார்த்தோம், டாக்டர் சந்திச்சோம். அங்க இருக்க மருத்துவர்களும் சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துருக்கோம். எந்த சிகிச்சைகள் இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்ககிட்ட எதுவும் கட்டணம்லாம் வாங்காதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். தகுந்த சிகிச்சை கொடுத்துருக்கோம். உயர் சிகிச்சை தான் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் தான் உத்தரவிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள்லாம் நேரில் இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும், உயர் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஆணை. குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு சிறப்பு சிகிச்சைக்கு எல்லாருக்குமே தனித்தனியா சிகிச்சை, எல்லா சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களும் இப்ப பணியில் இருக்காங்க. முழுவதுமா மருத்துவக் கல்லூரி சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்ப பணிக்கு திரும்பியிருக்காங்க, சிகிச்சையில் இருக்காங்க. மொத்தம் 31 பேர் இருக்காங்க சார். அதில் கொஞ்சம் குழந்தைகளும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அதனால இப்ப அது சம்பந்தம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து இப்ப சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எந்தவித மேலும் கூடுதலாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகம், அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விரைவாக சிகிச்சை கொடுத்துருக்காங்க. சிகிச்சை முடிப்போம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அதுக்கான எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு. இது முடியட்டும். இது ரொம்ப முக்கியம். உயிர் காக்கிறது அப்புறம் பேசுவோம். காவல் கண்காணிப்பாளர் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, உயர் அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பா அதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.